அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 57ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான, துனியா சம்பந்தமான சேவைகளை சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சிறப்பான சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேரக்கூடிய, முந்தி செல்லக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 57ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த கிதாபினுடைய வரிசையில் 22வது பாடத்தினுடைய பயிற்சியை தான் நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப கடந்த ஒரு 2 பாடங்களாக நாம இந்த 22வது பாடத்தினுடைய பாடங்களை வாசிச்சிருந்தோம். அப்ப இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்? அந்த பாடத்தினுடைய 22ஆம் பாடத்தினுடைய பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். அந்த பயிற்சியில் நாம் என்ன செய்ய போறோம்னா, லமீர்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்க போறோம். லமீர் முத்தசில்னா என்ன, முன்ஃபசில்னா என்ன, மர்ஃபூ மன்சூப் மஜ்ரூர்னா என்ன என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை நாம பாடத்துடைய துவக்கத்துல கொடுத்துட்டு, அதை தொடர்ந்து பயிற்சிகளை வாசிச்சு 2 பயிற்சிகள், அலிஃபுடைய பயிற்சி, பாவுடைய பயிற்சின்னு 2 தருவாங்க. அந்த அலிஃபுடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாவுடைய பயிற்சிங்கிறது அது மொழிபெயர்ப்பு. அப்போ அந்த அலிஃபுடைய பயிற்சியுடைய ஒவ்வொரு வரியையும் வாசிச்சு இதுல என்ன லமீர் புழங்கப்பட்டிருக்கு, அது முத்தசிலா முன்ஃபசிலா, அதே போன்று முத்தசிலில் மர்ஃபூஆ மன்சூபா மஜ்ரூரா, முன்ஃபசிலில் மர்ஃபூஆ மன்சூபா என்றெல்லாம் நாம விளக்கி அது எதனால முத்தசில், எதனால முன்ஃபசில், எதனால மர்ஃபூ, எதனால மன்சூப், எதனால மஜ்ரூர் என்பதை நாம லமீர்களை பற்றி கொஞ்சம் விரிவான முறையில பயிற்சியோடு பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், நாம இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் சென்று பயிற்சியை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப இன்றைய பாடத்துல நாம இந்த 22வது பாடம், இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில 22வது பாடத்தினுடைய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப முதல் பயிற்சி அலிஃபுடைய பயிற்சி. இந்த அலிஃபுடைய பயிற்சியில் நமக்கு ஒரு சில கேள்வி பதில்களை சொல்லுவாங்க. இதன் மூலமாக நமக்கு நம்ம பார்த்த பாடங்களுடைய அந்த சுருக்கத்தை நமக்கு சொல்லி தர போறாங்க. அப்ப என்ன சுருக்கம்னா, லமீர்களை புழங்குகிற முறை, லமீர்களுடைய வகைகள், இவைகளை பற்றிய ஒரு பயிற்சியாக தான் இந்த பயிற்சிகள் அமைய இருக்கிறது. அதே போன்று அன்னவுடைய சட்டத்தையும் நமக்கு இதுல விளக்கி கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம லமீர்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்திருப்போம். இந்த பயிற்சியில் நம்ம ஒவ்வொரு வரியையும் வாசிச்சு அதில் வந்த லமீர்கள் என்ன லமீர், முத்தசிலா முன்ஃபசிலா, அதே போன்று மர்ஃபூஆ மன்சூபா மஜ்ரூரா என்பதையெல்லாம் நாம இன்ஷா அல்லாஹ் விரிவான முறையில் இந்த பயிற்சியை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இதன் மூலம் நமக்கு என்ன, லமீர்களை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹு தஆலா. அப்ப வாங்க, அதற்கு முன்பாக நாம அந்த லமீர்களை பற்றிய ஒரு விளக்கத்தை பார்த்துட்டா நம்ம உதாரணத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு லமீர்கள் நல்லா மனதில் பதியக்கூடியதா இருக்கும். அப்ப லமீர் முத்தசில்னா என்ன? லமீர் முத்தசில்க்கு அல்ஃபியால அற்புதமான முறையில சொல்லுவாங்க, வதுத்தி சாலி மின்ஹு மாலா யுபுத்ததா வலா யலி இல்ல அபதா என்று சொல்லுவாங்க. அதாவது முத்தசிலான லமீருக்கு 2 அடையாளங்கள் சொல்றாங்க. ஒன்னு, அதை கொண்டு துவங்க முடியாது. அதே போன்று இல்லாவிற்கு பிறகு வராது. முதல் அடையாளம் என்னது? அதை கொண்டு துவங்க முடியாது.
ரெண்டாவது அடையாளம் இல்லாவிற்கு பிறகு அது வராது. எங்கன்னா உரைநடையில. கவிநடைகள்ல வரும். உரைநடையில இல்லாவிற்கு பிறகு வராது. இதுதான் முத்தசிலான லமீரினுடைய அடையாளம். இந்த ரெண்டும் இல்லைன்னா அது முன்ஃபசில். அதாவது துவங்கப்பட்டு விட்டாலோ அதே போன்று இல்லாவிற்கு பிறகு அது உரைநடையிலேயும் வருது அப்படின்னா அது முன்ஃபசிலான லமீர். இதுதான் அல்ஃபியாவிலே இப்னு மாலிக் ரஹ்மஹுல்லா நமக்கு முத்தசில் லமீர்னா என்ன, முன்ஃபசில் லமீர்னா என்ன என்று அவங்க விளக்கக்கூடிய முறை இதுதான். சரி, அப்ப முத்தசில்ல நாம பார்த்திருக்கிறோம் மர்ஃபூஉ ரஃபா பெற்று வரக்கூடியதும் இருக்கு, நஸ்பு பெற்று வரக்கூடியதும் இருக்குது, ஜர்ரு பெற்று வரக்கூடியதும் இருக்குது. அதே சமயம் முன்ஃபசிலில் ரஃபா பெற்று வரக்கூடியதும் நஸ்பு பெற்று வரக்கூடியது மட்டும்தான் இருக்குது. எது கிடையாது? ஜர்ரு பெற்று வரக்கூடியதுங்கிறது முன்ஃபசில் லமீர்ல கிடையாது. அப்ப முத்தசில் லமீர்னா என்னன்னு பார்த்துட்டோம், முன்ஃபசில் லமீர்னா என்னன்னு பார்த்துட்டோம். ரெண்டிலேயும் எத்தனை வகைகள் இருக்கு என்பதை நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வாங்க நம்ம இந்த பயிற்சிகளை வாசிச்சு இந்த பயிற்சியில் இருக்கிற ஒவ்வொரு லமீரும் அது என்ன என்ன என்பதை நாம விரிவான முறையில பார்க்கலாம். வாங்க. முதலாவது உதாரணம், அலிஃபுடை பயிற்சியில் சொல்லப்படுகிற முதல் உதாரணம் என்னது? ஹல் அலிமத் ஹாஉலாஇல் பனாத்து அத்தம்ரீத. ஹல் அலிமத் ஹாவுலாயில் பனாத்து, இந்த பெண் பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்களா? இந்த பெண் பிள்ளைகள் அறிந்துள்ளார்களா? எதை? அத்தம்ரீல, செவிலிய பணியை. அப்போ நர்சிங் ஒர்க். அப்ப அந்த செவிலிய பணியை, அந்த கல்வியை இவர்கள் அறிந்திருக்கிறார்களா, அறிந்துள்ளார்களா? பதில் என்னது? லா, இல்லை. ஹுன்ன, அவர்களாகிறவர்கள். யாரு? இந்த ஹுன்ன லமீரு இந்த பனாத்தை நோக்கி மீளுது. இந்த பெண்களாகிறவர்கள், இந்த பெண் பிள்ளைகளாகிறவர்கள் மா அலிம் நஹு, அதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த ஹூ லமீரு இந்த தம்ரீத். அப்ப அந்த செவிலிய பணியை, நர்சிங் ஒர்க்கை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதுதான் என்னது? முதல் கேள்வி பதில். அப்ப இங்க வந்த லமீர் என்ன லமீரு பாருங்க. அலிமத், இதுல இருக்கிற லமீர் முத்தசில் லமீர். இந்த தா முத்தசில் லமீர், மர்ஃபூஆன லமீர். ஏன் முத்தசில் மர்ஃபூ ஆச்சு? ஏன்னா இதை கொண்டு நாம துவங்கவும் முடியாது, இந்த தாவை இல்லாக்கு பிறகு சொல்லவும் முடியாது. இதுதான் என்னது? முத்தசில் மர்ஃபூஆன லமீரு. அப்போ இது மர்ஃபூ ஆனது காரணம் என்ன? அதுதான் ஃபாயில். அப்ப ஃபாயில் ரஃபா பெற்று வரக்கூடியது, அதனால இது என்னது? மர்ஃபூஆன லமீரு. அடுத்து ஹுன்ன. இந்த ஹுன்ன என்பது என்னது? முன்ஃபசில் மர்ஃபூஆன லமீர். ஏன் முன்ஃபசில் மர்ஃபூன்னு சொல்றோம்னா இதை கொண்டு துவங்கவும் முடியும், இது இல்லாவிற்கு பிறகு வரவும் செய்யும். உரைநடையில இல்லாவிற்கு பிறகு வரவும் செய்யணும். ஹுன்ன இங்கேயே ஜும்லா துவங்கி தான் வந்திருக்கு, ஹுன்னவை கொண்டு. அப்ப இது என்னது? முன்ஃபசில் லமீரு. அதே சமயம் மர்ஃபூ. என்ன காரணம்? அவர்களாகிறவர்கள் முபத்ததா ரஃபைனுடைய இடத்துல இருக்கு. இந்த அலிம்னஹு என்பது என்னது? இது முத்தசில் மன்சூப், அதாவது முத்தசிலான லமீர். இதை கொண்டு துவங்கவும் முடியாது, அதே போல இது இல்லாவிற்கு பிறகு வரவும் செய்யாது. இது முத்தசில் லமீர், ஆனா மன்சூபு. ஏன்? அது மஃபூலா வந்திருக்கு. அலிம்னாவில் இருக்கிற லமீர் என்னது? அது முத்தசில் மர்ஃபூ, காரணம் அது ஃபாயிலா இருக்குது. அப்ப இதுதான் ஒரு லமீர் முத்தசில் ஆகிறதுக்கும் முன்ஃபசில் ஆகிறதுக்கும் உண்டான காரணத்தையும் விளக்கத்தையும் நாம கொடுத்துட்டோம். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. லிமாதா அலிம்னஹு. லிமாதா, எதன் காரணமாக? மா அலிம்னஹு, அதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்த பெண்கள் ஹுனா அந்த செவிலிய பணியை அவர்கள் எதற்காக அறிந்திருக்கவில்லை? பதில் என்ன கொடுக்கறாங்க பாருங்க. அன்னஹுன்ன, காரணம் நிச்சயமாக அந்த பெண்களாகிறவர்கள், அந்த பெண் பிள்ளைகளாகிறவர்கள், அயுலன் அவர்களும், அந்த பெண் பிள்ளைகளாகிறவர்கள் அயுலன் யக்ரஅனல் உலூம, அவர்களும் சில கல்விகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது எப்படிப்பட்ட கல்விகள்? அக்ரஉஹா அன, எதை நான் படித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த கல்வியை அவர்களும் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதான், இதுதான் என்னது? பதில், கேள்வி பதில். இங்க வந்து அலீம்னால இருக்கிற லமீர் என்னது? முத்தசில் மர்ஃபூஆன லமீர். இந்த ஹூ என்ற லமீர் என்னது? முத்தசில் மன்சூபான லமீர். காரணத்தை நம்ம விளக்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு புரியுது. ஏன்? பொதுவா நம்ம முத்தசில்னு சொன்னாலே விளங்கிக்கணும். முத்தசில்னு என்னது? அதை கொண்டு துவங்கவும் முடியாது, இல்லாவிற்கு பிறகு அது வரவும் செய்யாது. உரைநடையில் இல்லாவிற்கு பிறகு வரவும் செய்யாது. இப்னு மாலிக் ரஹ்மஹுல்லா அல்ஃபியால சொன்ன அந்த போங்கின் அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அன்ன ஹுன்ன, இங்க இருக்கிற ஹுன்ன லமீர் என்னது? அது முத்தசில் மன்சூபான லமீர். ஏன் அது முத்தசில் என்பது நமக்கு தெரியும். அது அன்னவுடைய இஸ்மு, அது என்னது? நஸ்பு பெற்று வந்திருக்கிறது.
யக்ரஅனா அதுல இருக்கிற லமீர் என்னது? முத்தசில் மர்ஃபூ ஆன லமீர், அது ஃபாயிலு. அக்ரஉ அதுல இருக்கிற லமீர் என்னது? அதுவும் முத்தசில் மர்ஃபூ ஆனது. ஹா என்ற லமீர் என்னது? அது என்னது? முத்தசில் மன்சூபான லமீரு. இப்ப அடுத்து பாருங்க, வ மன் ஹா உலாஇ, வ மன் ஹா உலாஇ. அப்ப இந்த அனங்கிறது என்னது? அது அன என்பது முன்ஃபசில் மர்ஃபூ, முன்ஃபசிலான லமீரில் மர்ஃபூ. ஏன்னா இதை கொண்டு துவங்கவும் முடியும், இல்லாவிற்கு பிறகு வரவும் செய்யும். லா இலாஹா இல்லா அன என்று கூட சொல்லலாமே, அப்படி சொல்வதும் கூடும். அந்த அடிப்படையில இல்லாவிற்கு பிறகு வரக்கூடிய லமீரும் இது முன்ஃபசில் மர்ஃபூ ஆன லமீரு. சரி பாருங்க அடுத்து, வ மன் ஹா உலாஇ, இன்னும் இவர்களாகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? பதில் என்னது? ஹாவுலாயி குஃபாருன், இவர்களாகிறவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். இதுல தமீர் வரல. சரி, இப்ப அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி, ஹல்ஹும் அவர்களாகிறவர்கள் யஅலமூன அறிவார்களா, அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹுவாகிறவன், ஹுவர் ரஸ்ஸாகு அவன்தான், அர் ரஸ்ஸாகு அது அனைவருக்கும் ரிசுக்களிப்பவனாக, உணவளிப்பவனாக, வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வஹுவ இன்னும் அவனாகிறவன் யார்? அல்லாஹு ஆகிறவன், அல் ஹல்லாக்கு அனைவர்களையும் அனைத்தையும் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல் அலீமு அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிவார்களா? கேள்வி. அப்ப இதெல்லாம் முபாலகாவுடைய வசன், அல்லாஹுடைய திருநாமங்கள். அப்போ இதுகளுக்கு தஃசீர்கள் எப்படி அர்த்தங்கள் கொடுக்கப்படும்னா, இந்த மாதிரி அதிகம் என்று, அதே போன்று என்னது அனைத்தையும் அனைவருக்கும் என்ற அர்த்தங்கள் இதற்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதில் என்னது? நஅம் ஆம், ஹும் அவர்களாகிறவர்கள் யாரு? அந்த காஃபிர்களாகிறவர்கள், யஅலமூன அவர்கள் அறிவார்கள், அன்னஹு நிச்சயமாக அவனாகிறவன், ஹூ லமீர் யாரு? அல்லாஹ் ஆகிறவன், ஹுவர் ரஸ்ஸாகு அவன்தான் ரிசுக்களிப்பவன், அதாவது வாழ்வாதாரம் அளிப்பவனாக இருக்கின்றான். வல் ஹல்லாக்குல் அலீமு இன்னும் அல் ஹல்லாக்கு படைப்பவனாக இருக்கின்றான், அல் அலீமு அறிபவனாக இருக்கின்றான். அப்போ இதான் பதில் என்பதை அவர்கள் அறிவார்கள். சரி, இப்ப இங்க நமக்கு அன்ன என்பது முராது. அலிமாவுடைய வசனிகளுக்கு பின்னால் அன்ன என்பது வரும். பயிற்சி கடந்த பாடங்கள்ல பார்த்திருப்போம், பயிற்சியில சொல்லித்தராங்க நமக்கு. அலிமாவுடைய வசனிகளுக்கு பின்னால் அன்ன என்பது வரும். அன்னவுடைய இஸ்மி இது, அன்னவுடைய ஹபரி இது, அன்னவுடைய அமல்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இங்க வந்து ஹும் என்பது என்னது? இது முன்ஃபசில் மர்ஃபூ ஆன லமீர், முன்ஃபசில் மர்ஃபூ ஆன லமீர். ஏன் இதை கொண்டு துவங்கவும் முடியும், இல்லாவிற்கு பிறகு வரவும் செய்யும். யஅலமூனல் இருக்கிற லமீரோ அது முத்தசில் மர்ஃபூ. அன்னஹூல இருக்கிற லமீர் என்னது? அது முத்தசில் மன்சூபு. ஹுவ என்பது என்னது? அது முன்ஃபசில் மர்ஃபூ. நம்ம காரணம் விளக்க தேவை இல்லை, நமக்கு வெளிப்படையா தெரியக்கூடியதாவே இருக்கு. அப்ப அடுத்த வரியில் என்ன சொல்றாங்க பாருங்க, தஅலமூன இதில் இருக்கிற லமீர் என்னது? முத்தசில் மர்ஃபூ. அதே போல் ஹுவ என்பது என்னது? இது முன்ஃபசில் மர்ஃபூ. யஸ்மஊல இருக்கிற லமீர் என்னது? அது முத்தசில் மர்ஃபூ. துஆஅனா இந்த நா இது நம்ம வாசிக்கல, மேல் உள்ளதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி பாருங்க, அப்ப இந்த யஅலமூன மேல வந்த என்னது? யஅலமூனல் இருக்கிற லமீர் முத்தசில் மர்ஃபூ. அன்னஹு முத்தசில் மன்சூபு. அதே போலதான் மேலையும் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க, வஹல் தஅலமூன ஐலன் அன்னல்லாஹ ஹுவ யஸ்மஉ துஆஅனா. அடுத்தது, வஹல் தஅலமூன இன்னும் நீங்களும், ஐலன் வஹல் தஅலமூன ஐலன் இன்னும் நீங்களும் அறிவீர்களா, இன்னும் நீங்களும் அறிவீர்களா எதை? அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு ஆகிறவன், ஹுவ அவனாகிறவன், யஸ்மஉ கேட்பான், துஆஅனா நம்முடைய அழைப்பை அவன் கேட்பான், கேட்பவனாக இருக்கிறான் என்பதை அவர் நீங்களும் அறிவீர்களா? வயஅலமு ஜமீஅ அஹ்வாலினா, யஅலமு இங்க அத்துஃபு செய்யணும், யஸ்மஉல அத்துஃபு செய்யணும். இன்னும் யஅலமு அல்லாஹ் அறிவான், ஜமீஅ அஹ்வாலினா நம்முடைய அனைத்து நிலைகளையும் அவன் அறிவான் என்பதை நீங்களும் அறிவீர்களா? வயஹ்ஃபதுனா லோவுக்கு லம்மு வரணும், ரஃபஇ லம்மத்தை கொண்டு ரஃபஅ வரணும். ஏன்னா யஸ்மஉ யஅலமு, அப்ப யஹ்ஃபதுனா நம்மை அவன்தான் அல்லாஹுதான் பாதுகாப்பான், மினல் அம்ராதி நோய்களை விட்டும்,
வல் மஸ்வாயிபி, இன்னும் சோதனைகளை விட்டும் அவன்தான் நம்மை பாதுகாப்பான், இன்னும் அவன்தான் நம்மை பாதுகாப்பான் என்பதை நீங்களும் அறிவீர்களா? கேள்வி. பதில் எனது? நஅம், ஆம். நஅலமு, நாங்கள் அறிவோம். ذَلِكَ குல்லஹு, அவை அனைத்தையும் நாங்கள் அறிவோம். அப்ப இங்க வரக்கூடிய லமீர்களை பாருங்க. தஅலமூன, இதில் இருக்கிற லமீர் எனது? முத்தசில் மர்ஃபூ ஆன லமீரு. இந்த ஹுவ என்பது என்னது? அது முன்ஃபசில் மர்ஃபூ ஆன லமீரு. துஆ, நா, இந்த நா என்பது என்னது? இது முத்தசில் மஜ்ரூரான லமீர். என முலாஃப் இலைஹி, அப்ப இது ஜர்ருடைய லமீரு. அதே சமயம் இது முத்தசில். காரணம் என்ன? இதை கொண்டு துவங்கவும் முடியாது, நா துஆ சொல்ல முடியாது. அப்படிதானே? இல்லாவிற்கு பிறகு இந்த நா வரவும் செய்யாது. எனவே இது முத்தசில் மஜ்ரூரான லமீரு. யஅலமூன் இருக்கிறது என்னது? அது முத்தசில் மர்ஃபூ ஆன லமீரு. அதே போல அஹ்வாலினா, இந்த நா லமீர் என்னது? அது முத்தசில் மஜ்ரூரான லமீர். அதே காரணம் தான். யஹ்ஃபல், யஹ்ஃபது, யஹ்ஃபதுல் இருக்கிற லமீர் என்னது? முத்தசில் மர்ஃபூ ஆன லமீரு. நா என்பது என்னது? முத்தசில் மன்சூபான லமீர். ஏன்னா மஃபூல், யஹ்ஃபதுடைய மஃபூல், அதனால இது என்னது? முத்தசில் மன்சூபான லமீரு. நஅலமூல் இருக்கிறது என்னது? முத்தசில் மர்ஃபூ ஆன லமீரு. குல்லஹு என்பது என்னது? இந்த ஹு இது முத்தசில் மஜ்ரூரான லமீர். அதாவது ஏன்னா முலாஃப் இலைஹி ஜர்ரு, அதனால இது ஜர்ரு மஜ்ரூரான லமீர், முத்தசிலான லமீரு. அடுத்த கேள்வி பாருங்க. வஹல் ஷஹிதத் ஹாஉலா இல் பனாத்து ஐதன் பிஹாதிஹில் உமூரி, இந்த காரியங்களை கொண்டு இந்த பெண் பிள்ளைகளும் சாட்சி சொன்னார்களா? நஅம். பதில் நஅம், ஆம். ஹுன்ன, அவர்களாகிறவர்கள் யார்? இந்த பெண் பிள்ளைகளாகிறவர்கள். ஷஹீதின, சாட்சி சொன்னார்கள். பிஹா, பிஹான இந்த காரியங்களை கொண்டு. என்ன காரியங்கள் இங்க சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹு என்னது? நம்முடைய அழைப்பை கேட்கிறான், நம்முடைய நிலைகளை அறிவான், நம்மை அவன்தான் பாதுகாப்பான், அவன்தான் ரிஸ்க் அளிப்பவன், படைப்பவன், அறிபவன், இந்த உமூறுகளை கொண்டு. அப்ப பாருங்க, ஷஹீதத்துல வந்த அந்த லமீர் என்னது? முத்தசில் மர்ஃபூ ஆன லமீர். அதே போல ஹுன்ன என்பது என்னது? முன்ஃபசில் மர்ஃபூ ஆன லமீர். ஏன்னா இதை கொண்டு நம்மளால துவங்க முடியும். அது மாதிரி இல்லாக்கு பிறகு இது வரவும் செய்யும் உரைநடையில. இது முன்ஃபசில் மர்ஃபூ ஆன லமீர். ஷஹிதின என்பது என்னது? இதுல இருக்கிற லமீர் முத்தசில் மர்ஃபூ ஆன லமீர், காரணம் ஃபாயில். அது பிஹால இருக்கிற இந்த ஹா லமீர் என்னது? அது முத்தசில் மஜ்ரூரான லமீரு. சரி. இப்ப அடுத்து பாருங்க. வஹல் அலிமத், அறிந்து விட்டாளா? ருகையத்து வ சஃபியத்து, ருகையா இன்னும் சஃபியா அறிந்து விட்டார்களா? தாலிக, அந்த காரியங்களை. எதை? மேல் சொன்ன அந்த மதுக்கூர் அடுத்து வைக்கணும். மேல் சொன்ன காரியங்களை அறிந்து விட்டார்களா? ஐதன், மேல் சொன்ன காரியங்களையும் அப்படின்னு. சரி. இப்ப பாருங்க, அலிமத்தில் இருக்கிற அந்த லமீர் எனது? முத்தசில் மர்ஃபூ ஆன லமீரு. அடுத்து இதுக்கு என்ன பதில் கொடுக்கறாங்க? நஅம், ஆம். அலிமதாஹு, அலிமத்தா, அந்த இருவரும் அறிந்து விட்டார்கள். யாரு? ருக்கையா இன்னும் சஃபியா அறிந்து விட்டார்கள். ஹூ, அதை. இந்த தாலிக்க பார்க்க லமீர் மீர், அந்த காரியத்தை அறிந்து விட்டார்கள். வஷஹிதத்தா, இன்னும் அந்த இருவரும் சாட்சி சொல்லி விட்டார்கள். என்ன என்ன விஷயங்களை, என்ன எதை கொண்டு சாட்சி சொன்னார்கள்? பி அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹுவாகிறவன், லா யதுலிமு, அநீதம் செய்ய மாட்டான், அவன் அநீதம் செய்ய மாட்டான், அந்நாச, மக்களுக்கு. வலாக்கின்னஹும், என்றாலும் அந்த மக்களாகிறவர்கள், ஹும், அந்த மக்களாகிறவர்கள், யதுலிமூன, அவர்கள்தான் அநீதம் செய்து கொள்கிறார்கள், அன்ஃபுஸஹும், அவர்களுக்கே, அவர்களுடைய நப்சுகளுக்கேனா அவர்கள், அவர்களுக்கே என்று அர்த்தம். சரி, அவர்கள் தங்களுக்கே அநீதம் செய்து கொள்கிறார்கள். அப்ப இந்த அலிமத்தா, இதில் இருக்கிற லமீர் என்னது? முத்தசில் மர்ஃபூ ஆன லமீர். இந்த ஹூங்கிற லமீர் என்னது? முத்தசில் மன்சூபான லமீர். ஷஹிதத்தா என்பது என்ன? முத்தசில் மர்ஃபூ ஆன லமீர், இதில் இருக்கிறது. அதே போல லா யதுலிமு, இதில் இருக்கிற லமீர் என்னது? அது முத்தசில் மர்ஃபூ ஆன லமீர். லாக்கின்னஹும், இந்த ஹும்முக்கு முத்தசில் மன்சூபான லமீர். ஏன் இது மட்டும் மன்சூபாச்சுன்னா முத்தசில் ஆகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? ஏன்னா இது என்னது? இதை கொண்டு துவங்கவும் முடியாது, அதை போன்று இது இல்லாவிற்கு பிறகு வரவும் செய்யாது, அதனால இது முத்தசில்.
ஏன் மன்சூபாச்சு? லாக்கின்னவுடைய இஸ்மு. இந்த ஹும் என்பது என்னது? முன்ஃபசிலான லமீரு. முன்ஃபசில்ல மர்ஃபூ. ஏன் முன்ஃபசில்? ஏன்னா இதை நம்ம ஆரம்பத்துல கொண்டு வரவும் முடியும், அதே போல இல்லாவிற்கு பிறகு சொல்லவும் முடியும். அதே சமயம் மர்ஃபூஆ காரணம் இது என்னது? ஹபர். லாக்கின்னவுடைய ஹபருடைய இடத்துல இருக்கு. அப்ப இது என்னது? முத்தசில் மர்ஃபூ, முன்ஃபசில் மர்ஃபூ ஆன லமீர். யதுலிமூனல் இருக்கிற லமீர் என்னது? அது முத்தசில் மர்ஃபூ ஆன லமீர். அன்ஃபுஸஹும், அந்த ஹும் என்பது என்னது? முத்தசில் மஜ்ரூர் ஆன லமீர், ஜர்ரு செய்யப்பட்டு வரக்கூடியது. முத்தசில் மஜ்ரூர் என்ன? அன்ஃபுஸவுடைய முலாஃபு இலைஹி. சரி, இப்ப அடுத்த வரி பாருங்க. ஃபஹல் அலிம்தும், நீங்கள் அறிந்து விட்டீர்களா? நீங்கள் அறிந்து விட்டீர்களா? எதை? அன்ன ஷுக்கரல்லாஹி. ஷுக்கரல்லாஹின்னு போட்ட மாதிரி இருக்கு, இங்க ஒரு ஜர்ரு தான் வரணும், கஸ்ரு தான் வரணும். இது அச்சுப்பிழையாக ஷுக்கரல்லாஹின்னு வந்திருக்கு. அப்போ அன்ன ஷுக்கு, ஏன்னா காரணம் என்னன்னா இந்த முலாஃப் இலைஹில அலிஃப்லாம் வந்திருக்கு. இப்ப அலிஃப்லாம் வந்த இஸ்மில தன்வீன் வராது. அது அடிப்படையில முலாஃப் இலைஹிக்கு இங்க அலிஃப்லாம் வந்திருக்கிறதுனால இங்க என்ன வரக்கூடாது? தன்வீன் வரக்கூடாது. அன்ன ஷுக்கரல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதாகிறது வாஜிபுன் அலைனா, நம்மீது அவசியமானதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் அறிந்து விட்டீர்களா? ஏன்னா ஏன் நம்மின் மீது கடமைனா, அன்ன ஃபலுலஹு, நிச்சயமாக காரணம் அல்லாஹுவினுடைய அருட்கொடையாகிறது, அலைனா நம்மீது, கபீருன் பெரியதாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய ஃபதுல் நம்ம மேல பெருசா இருக்குது, அதனால நம் மீது என்ன கடமை? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது கடமை என்பதை நீங்கள் அறிந்து விட்டீர்களா அப்படின்னு கேள்வி. அப்ப இதுல வரக்கூடிய அலிம்தும், அதுல இருக்கிற லமீர் என்னது? அது முத்தசில் மர்ஃபூ ஆன லமீர். அதே போன்று அலைனால் இருக்கிற லமீர் என்னது? நா என்னும் லமீர், அது முத்தசில் மஜ்ரூரான லமீர். ஏன் மஜ்ரூருங்கிறோம்? ஏன்னா அதுல என்ன இருக்கு? ஏன்னா அது மஜ்ரூர், ஜாலாவுடைய மஜ்ரூர். அப்போ அது மஜ்ரூர் முத்தசில். லி அன்ன ஃபல்லு லஹு, இதுவும் என்னதான்? முத்தசில் மஜ்ரூர். ஏன்னா முலாஃப் இலைஹி. அலைனா, இது முத்தசில் மஜ்ரூர். ஏன்? இது அலாவுடைய மஜ்ரூர் என்பதனால இது என்னது? முத்தசில் மஜ்ரூரான லமீரு. இப்ப அடுத்து பாருங்க. அப்ப கேள்வி கேட்டாங்க, என்னது? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறது நம் மீது கடமை, ஏன்னா நம்மின் மீது அவனுடைய உபகாரம்ங்கிறது ரொம்ப பெரியதா இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து விட்டீர்களா? அப்ப பதில் என்ன கொடுக்குறாங்க? நாம், ஆம். அலம்னா போட்டிருக்காங்க, அல்ல அலிம்னா, சிப்பிள்ளையாக மாறி இருக்கு. மேல அலிம்தும், அப்ப இங்க என்னது? அலிம்னா. அலிம்னா, நாங்கள் அறிந்து விட்டோம். எதை? அன்ன ஷுக்குரல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதாகிறது வாஜிபுன், கட்டாயமானதாக இருக்கின்றது. ஏன்? லி அன்ன ஃபதுலஹு, நிச்சயமாக அல்லாஹுவினுடைய அந்த அருட்கொடையாகிறது, அலைனா நம்மீது அல்லாஹுவினுடைய அருட்கொடையாகிறது, கபீருன் பெரியதாக இருக்கின்றது. சரி, அப்ப அலம்னா இல்ல அலிம்னா, இதுல இருக்கிற லமீர் என்னது? அது முத்தசில் மர்ஃபூ என ஃபாயில் லமீர் அது. அதே போன்று ஃபதுலஹுல இருக்கிற லமீர் என்னது? இது முத்தசில் மஜ்ரூர் என ஃபதுல உடைய முலாஃபு இலைஹி. அலைனால் இருக்கிற இந்த லமீர் என்னது? அது முத்தசில் மஜ்ரூரு. என்ன காரணம்? அலாவுடைய மஜ்ரூரு. அப்ப அல்ஹம்துலில்லா, இந்த அலிஃபினுடைய பயிற்சியில நம்ம பார்த்த விஷயம் என்னது? லமீர்களுடைய வகைகளை பார்த்திருக்கிறோம். லமீர் எங்கெங்க எப்படி வரும் என்பதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம பெரும்பாலும் இங்க பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, முன்ஃபசிலில் வரக்கூடிய மன்சூபான லமீரை தான் நம்ம பார்க்காம இருக்கிறோம். அது ஈயாய ஈயாக்க என்று இருக்கும். அது இங்க உதாரணங்கள் சொல்லப்படல. அப்ப லமீர்களுடைய முக்கியமான வகைகளையும், அது எந்த இடத்துல எப்படி புழங்கப்பட்டிருக்கு, எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது, என்னென்ன லமீர் என்பதையெல்லாம் நம்ம அல்ஹம்துலில்லா சிறப்பான முறையில இந்த பயிற்சியில, அலிஃபுடைய பயிற்சியில பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அப்போ இந்த அலிஃபுடைய பயிற்சி நிறைவு பெறுகிறது. அதனை தொடர்ந்து நமக்கு என்ன சொல்ல போறாங்கன்னா, பாவுடைய பயிற்சி. இந்த பாவுடைய பயிற்சியில சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த உருது வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? அரபியில மொழிபெயர்ப்பு செய்யணும். அதுதான் பாவுடைய பயிற்சி. அப்ப அல்ஹம்துலில்லா, இந்த கிதாபினுடைய வரிசையில் 22வது பாடத்தினுடைய பாடங்களையும் பார்த்துட்டோம். அதே போன்று அதை தொடர்ந்து வந்த அலிஃபுடைய பயிற்சி, அதை தொடர்ந்து வந்த பாவுடைய பயிற்சி நாம் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லா. இந்த பாடத்தை சுருக்கம் 2 விஷயங்கள். ஒன்று லமீர்களை பற்றி பேசுவது,
இன்னொன்று அன்னவை பற்றி பேசுவது. இரண்டையும் நாம பாடத்திலையும் பார்த்துட்டோம், பயிற்சிகள்லையும் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லா. இனி வரக்கூடியதான அடுத்த பாடமான 23வது பாடத்தை நாம இனி வரும் பாடங்களில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.